அரசாங்கம் 10 லட்சம், விஜய் 20 லட்சம், ஆக மொத்தம் 30 லட்சம். இவ்வளவுதான் ஒரு உயிருக்கு மதிப்பு. போய் தொலை. இந்த விஷயத்தை இன்னும் ஒரு 3 நாள் பேசுவோமா? எல்லா மீடியாக்காரங்களும் சும்மா பரபரப்பை கிளப்பி விடுற மாதிரி கைது செய்யப்படுவாரா விஜய்? விஜய் கைது செய்யப்படுகிறார், தாவேகா கட்சி கலைக்கப்படுகிறது, விஜய் மீண்டும் நடிக்க சென்று விடுவாரா? ஆனா அரசாங்கம் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைச்சிட்டோம். அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை கொடுப்பாங்க. அதன் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். இதே நீதியரசர் தான் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்ல 13 பேர் இறந்து போனாங்களே, அதை விசாரிச்சு அறிக்கை கொடுத்தாங்க. அப்பாவி உயிர்களை சுட்டு கொன்ன அந்த போலீஸ்காரங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன தண்டனை கொடுத்தீங்க? அதே போலதான் இதுலயும் நடக்க போகுது. ஏன்னா செத்து போனவங்க விஜய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல, முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்ல, அப்பாவி ஏழை மக்கள் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். விஜய்க்கு இவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருது. இவங்க ஜஸ்ட் ஒரு 41 பேரு. அரசாங்கத்துக்கு 8 கோடி தமிழர்கள்ல இவங்க ஜஸ்ட் ஒரு 41 பேரு. ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்கிற உன் குடும்பத்துக்கு நீ ஒருத்தன் தான் எல்லாமே, நீ ஒருத்தி தான் எல்லாமே. தமிழர் மிக அறிவார்ந்த சமூகம், தமிழ்நாடு மிக முன்னேறிய மாநிலம். ஆனா ஒரு நடிகனை பார்க்க, ஒரு அரசியல்வாதியை பார்க்க இவ்வளவு கூட்டம். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்ப்பமா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கை குழந்தை இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு வயசாயிடுச்சுன்னா நடக்க முடியாது, சுகர் பிபி எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் அண்ணனை பார்க்கணும், விஜயை பார்க்கணும், உயிரே போனாலும் பரவாயில்ல. நியூஸ்ல பார்த்தங்க, தாவேகா தொண்டர் ஒருத்தர் கை குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு தன் மனைவியோட விஜய்க்காக நாங்க உயிரியை கொடுப்போம்னு சொல்றாரு. சொல்றது ஈஸி தாங்க. அந்த 41 பேர்ல ஒருத்தராவது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்திருந்தா அதோட வழி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ வளர்ந்துட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு, ஆனா இந்த 1 வயசு குழந்தை கர்ப்பத்துல உருவாயிட்டு இருக்கிற அந்த குழந்தையை கொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? இப்படிப்பட்ட கூட்டமான இடத்துக்கு கூட்டு வந்து குடிக்க தண்ணி கூட இல்லாம மூச்சு கூட விட முடியாம அப்பாவி குழந்தைகளை கொண்டிருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் என்னங்க சொல்றது? அப்படி என்னங்க உங்களுக்கு மோகம்? அவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க. நீயும் நானும் டிக்கெட் வாங்கி அவங்களுடைய படத்தை பார்த்ததுனால இன்னைக்கு அவங்க உச்சத்துல இருக்காங்க. அடுத்த 14 தலைமுறைக்கு அவங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம நிலைமை அப்படியா? ஒரு 14 நாள் வீட்டுல உட்கார முடியுமா உங்களால? ஏன் ஒரு 2 நாள் வேலைக்கு போகாம உங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா? இந்த 41 பேர் சாவுக்கு அரசாங்கம் காரணமா, விஜய் காரணமான்னு பேசிட்டு இருக்கோம். உண்மையாவே யார் காரணம் தெரியுமா? நாம தான் காரணம். குடும்பம், வேலை, படிப்பு இதெல்லாம் விட்டுட்டு கொடிய கழுத்துல சுத்திக்கிட்டு இந்த நடிகர்கள் பின்னாடியும் அரசியல்வாதிகள் பின்னாடியும் ஓடிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. உன் தலைவனுக்காக நீ உயிரை கொடுத்தா மேக்சிமம் 30 லட்சம். அது கூட உனக்கு இல்ல, உன் குடும்பத்துக்கு. ஒருவேளை நீ தப்பி பொழைச்சி ஐசியூல இருந்தா உனக்கு 2 லட்சம். இல்ல உனக்கு கை கால் உடஞ்சிச்சு, கழுத்து உடஞ்சிச்சு, இடுப்பு உடஞ்சிச்சுன்னா உனக்கு 50,000. இவ்வளவுதான் உங்க மதிப்பு. தெரிஞ்சுக்கோங்கடா. உங்களை பாருங்கடா. முதல்ல நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு உங்க குடும்பத்தை போய் பாருங்கடா. நாம ஆசையா நேசிச்ச ஒருத்தவங்க நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போறப்ப அதனோட வழி நமக்கு தாங்க தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாமே அது வெறும் ஒரு உயிர் தான். ஆனா நமக்கு வாழ்க்கை. தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்.